ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்த் ஃபேஸிங் சைட்டு கொண்ட ஒரு சைட்டோட ஃப்ளோர் பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த அக்ரகாரம் நேப்பன் கோயில் அருகில் நம்மளோட கன்சல்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சைட்டோட ஃப்ளோர் பிளான் தாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லா ஃப்ளோர் பிளான், டிசைனு, எலிவேஷன், ஸ்ட்ரக்சர் எல்லாமே நாம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணும்போது அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா, அவரோட லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70க்கு 150ன்னு ஃபுல் சைட்டு கொண்ட ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறாருங்க. அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வீடு கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட வில்லேஜ் லேண்ட் ஒன்று இருக்குதுங்க. அந்த வில்லேஜ் லேண்டுக்கு பக்கத்துலேயே நியர்பையாக இன்னொரு லேண்ட் சேலுக்கு வந்திருக்கு. அந்த சேலுக்கு வந்த லேண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கி வச்சுருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 70க்கு 180. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் மேற்கும் வந்து பார்த்திங்கன்னா 180ங்க. வடக்கும் தெற்கும் வந்து பார்த்திங்கன்னா 70 அடிங்க. அவர் லேண்டு வாங்கிட்டார். ஆனால் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு பார்த்த மாதிரி பிளான் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எந்தெந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் அப்படியே தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த 70க்கு 180ல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல ஆரம்பிக்கிறனால என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 அடி இடம் ரோடு மாதிரி விட்டுறேன். ஏன்னா இந்த ரோட் பாயிண்ட் வந்து எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு பேக் சைடில் இருக்கிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருது, அதுக்கு பேக் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட லேண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஃப்யூச்சரில் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நம்ம இந்த ரோடை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 15 அடிக்கு ரோட் பாயிண்ட் விட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் உள்ள என்ட்ராகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 அடி, கிட்டத்தட்ட 27 அடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரிங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு 15 அடி விட்டோம் பாருங்கள். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே காம்பவுண்ட் வாளுங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது எல்லாமே காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணிடுவார். இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி கேப் போட சொல்லிட்டார். சப்போஸ் ஏதாவது 2 வீலர் பார்க்கிங் மற்ற ஏதோ ஒன்றாலுமே நம்ம இந்த கிழக்கு பக்கம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 இன்ச் விட்டுருக்குறேங்க. இந்த நம்ம பிளாட்டு டயக்ராம் போட்டிருக்க பாருங்க. இது வந்து நம்ம என்ன சைஸ் போட்டிருக்கோம்னா 30 அடிக்கு 39 அடி 4 இன்ச்சுங்க. இந்த அளவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவாக கேட்டாருங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த அளவில் தான் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு 30 அடி வேணும், வடக்கும் தெற்கும் வந்து பார்த்திங்கன்னா 39 அடி 4 இன்ச்சு தான் வேணும். ஏன்னா அவர் வந்து இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் 1178 ஸ்கொயர் ஃபீட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த 4 இன்ச்சு கூட அவர் வந்து தெளிவாக கேட்டிருக்காருங்க. அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் எங்கே அண்டர் கிரவுண்டில் தண்ணி தொட்டி வரணும், எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வரணும், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லுக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டோட்டல் லேண்டில் எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் சொல்லியிருக்கேன். அடுத்த டயக்ராம் உங்களுக்கு இந்த பிளானை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளானோட டயக்ராமுங்க. அந்த 30 அடிக்கு 39 அடி 4 இன்ச். முன்ன வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஓவரால் பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளானை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் மேற்கும் 30 அடிங்க, வடக்கும் தெற்கும் வந்து பார்த்திங்கன்னா 39 அடி 4 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். போர்ட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 9 இன்ச்சு இன்ட்டு 10 அடிங்க. இது 16 அடி 9 இன்ச்சுங்க. இது 10 அடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. இதுலேருந்து உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிறனால 16 அடி 9 இன்ச்சு இன்ட்டு 16 அடி 4 இன்ச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸு இது ஒய். இந்த டேரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா டைமென்ஷனுமே கொடுத்துருப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வித் டைனிங்கு. இந்த கிச்சன் டைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே செப்பரேட்டாக டிவைட் பண்ணாதீங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரூமாகவே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வென்ட்டாக கேட்டிருந்தார். நம்ம அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி டைப்பில் டேபிள் டாப் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வைக்கிற மாரி கேஸ் ஸ்டவ்வுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் கார்டன் மாதிரி ஒரு செடி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சோம்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. டைனிங் டேபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 16 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. நம்ம பீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குபேர மூலையில் வைக்கணும். இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அதுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குதுங்க கார்னர் சைடில். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து இங்கே கொடுத்துருக்குதுங்க. இது D2 வந்து பார்த்திங்கன்னா இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே என்ன நோட் பண்ணால் 2 அடிக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் 2 அடிக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் வருங்க. இதை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டுங்க. டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்குதுங்க. டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி 7.5 இன்ச்சுங்க, 4 அடி 8.5 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசன் இருக்குது பாருங்கள், இது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நார்த் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா சவுத் ஃபேஸிங் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இந்த சைடு ஃபிட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அது வாஸ்துபடி மிஸ்டேக்னு சொல்லுவாங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நம்ம ரிவர்ஸ் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த பூஜை ரூமுக்கு இந்த வால் வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசன் இருக்கு பாருங்க, இந்த பேசன் வந்து இந்த வாலை நம்ம அட்டாச் பண்ணால் தான் மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பெரியசாமின்னு ஒரு கிளைண்ட்டுக்கு போட்டிருப்போம். அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4.5 வால், இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு, இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4 வால் போட்டு, இது இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு காப்பர் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும், நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். உங்களுக்கு தேவைன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம சிம்பிளாக அதாவது இந்த வாலில் டச் ஆகாமல் பாத்ரூமில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா இதே நம்மளுக்கு ஓகேவாக இருக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூமுங்க. D2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் 3 அடிங்க. இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 10 இன்ச்சுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருவோம், ஏருக்கும் லைட் வென்டிலேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரிங்க. அப்படியே நம்ம வெளியே அவுட்டரில் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோங்க. இந்த ஸ்டெப்பு கீழே இருக்கிற ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் கீழே எப்படி வடக்கு பார்த்த மாதிரியே நான் வீடு கட்டியிருக்கணும், அதே மாதிரியே மேலே இருக்கிறது எனக்கு வடக்கு பார்த்த மாதிரியே வேணும். ஃபஸ்ட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே இப்படி கட்டிட்டு இந்த ஸ்டெப்புக்குமே ரூம் போட்டுட்டு நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இல்லை வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால நம்ம எல்லாமே வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குதுங்க. கீழே இருக்கிற பெட்ரூம் சைஸில் அது அப்படியே மேலே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே பூஜை ரூம் ஆப்ஷன் இருந்திருக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ப்ளஸ் டைனிங் இருந்தது பாருங்கள், இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு பெட்ரூம் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஆப்ஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல. டைமென்ஷன்லாம் கீழே போட்டிருக்கேன், இது நோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க, ஏர் சர்க்குலேஷனுக்கும் லைட் வென்டிலேஷனுக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மழையில் நிலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தார். அதுக்குமே நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணியிருக்கிறோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டியோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 அடி 9 இன்ச் லென்த்துக்கு இது ஒரு 6 அடிக்கு நம்ம 7 அடி மட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபுல்லாக ரூஃப் ஸ்லாப் மாரி போட்டோம்னா நம்மளுக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் மாரி பார்க்குறது கொஞ்சம் லுக்காகவும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த எலிவேஷனுமே யூஸ் ஆகும். நம்மளுக்கு இந்த டோர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை ரெயின் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிலையாமல் இருக்கிறது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம எல்லாமே உங்களுக்கு சொல்லி முடிச்சிருப்போம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் எங்கே வைக்கணும், நம்ம எப்படி அதுக்கு மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் இங்கே ஏற மாதிரி கொடுத்துன்னு பாருங்கள், இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்பு கிரில் இதெல்லாம் எதுவுமே வைக்கலைங்க. ஸ்டெப்பு கிரில் வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எலிவேஷன் லுக் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க. சப்போஸ் எமர்ஜென்சி வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா ஒரு லேடர் போட்டு மேலே வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டபுளாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா அப்படி வச்சா மட்டும் தான் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுலேயே மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸ், இது ஃபுல்லாகவே கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டர் கிரவுண்டு செப்டிக் டேங்க் எங்கே வேணுமோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்க் எங்கே வேணுமோ அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்ட தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.